ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 இந்த வருஷம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் எப்படி இருக்குது, சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த சம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோடது. இப்போ நியூவாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்திருக்கீங்க, படிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க, நியூ ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினு, இந்த வருஷம் கொஸ்டினு எப்படி கேட்டிருக்காங்க எல்லாமே நம்ம சேனலில் போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த கொஸ்டினோட ஆன்சர் பார்க்கலாம். இந்த கொஸ்டினை ஒன்ஸ் ரீட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணணும். ரீட் பண்ணுற அருண் என்பவர் பாலாஜிக்கு ரூபாய் 5000 2 ஆண்டுக்கும், ஓகேவா, 2 இயர்ஸ். சார்லஸ் என்பவருக்கு 3000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனிவட்டி விதத்தில் வழங்கியதால் 2 பேருக்கும் ஒரே இன்ட்ரெஸ்ட்டு, பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. வட்டி வந்து அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 2200 கிடச்சிருக்கு. அப்போ வந்து எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட்டு வந்து எவ்வளோ இது கொடுத்துருப்பாங்க, எத்தனை பர்சன்டேஜ்க்கு இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துருந்தா அவர் வந்து 2200 அவருக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரொம்ப ஈஸியான சம் தான். 2 பேருக்குமே வந்து சேம் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 2 பேரும் இயரும் அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க, நமக்கு அசலும் கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அசல் இது பண்ணிக்கலாம். ஓகேவா, 5000 × 2 இயர்ஸ் = 10,000 ஆயிடுச்சு. இது 3000 வந்து இவர் 4 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காரு. ஸோ வந்து 12,000 இதை வந்து மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேவா, இது ரெண்டையும் நம்ம மொத்தமாக வந்து தான் அவர் வந்து தனி வட்டி வந்து 2200 வாங்கியிருக்காரு. ஸோ ஓகேவா, ஸோ வந்து 22,000 நம்ம டோட்டல், இது எல்லாத்தையும் டோட்டலாக சேர்த்து தான் நம்ம கேட்டிருக்காங்களே தவிர தனித்தனியாக இவருக்கு எவ்வளோ, 2 பேரும் தான் சேம்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால் நம்ம வந்து டோட்டல் 2 எடுத்துக்கலாம். இவ்வளோ அசலுக்கு 2200 வாங்கினாரு அப்படின்னா இது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே கேட்டிருக்காங்க. இது சிம்பிள், அவ்வளோதான். இப்போ நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சாச்சு. பர்சன்டேஜ் ஆஃப் வட்டி அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ்வலாக நம்ம வந்து ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஈக்குவல் டு, இப்போ வட்டி வீதம், இது தனி வட்டி எவ்வளோ, தனி வட்டி எஸ்ஐ, அதை தனி வட்டி அவருக்கு இது பண்ணியிருக்கதை போட்டு கீழே வந்து அசல், அதாவது மொத்தம் அசல் × 100. இது நார்மலாக இது வந்து நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் ஒரு அமௌண்ட் மட்டும் கொடுத்து கேட்டிருந்தாலே இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம இது போட்டிருக்கோம். நமக்கு ஆல்ரெடி நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க, தனி வட்டி கொடுத்துட்டாங்க. நம்ம மொத்தம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 2 பேரும் சேர்த்து பர்சன்டேஜ்ங்கிறதுனால க்ராஸ் 100 கொடுத்துருக்கோம். ஸோ வட்டி சதவீதம் 10%. இதுதான் இங்கே ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு சம்மை பார்த்துட்டு அது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஓகேவா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.